வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம்னு தான் சொல்லணும். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்கு போவோம். பல தசாப்தங்களா ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு மாபெரும் அரசியல் கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டது அப்படிங்கறத இந்த அலசல்ல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். எப்படி எப்படி அரை நூற்றாண்டு காலமா, அதாவது 50 வருஷமா ஆழமா வேரூன்றி இருந்த அந்த ரெண்டு கட்சிகளோட அரசியல் ஆதிக்கம் இப்படி ஒட்டுமொத்தமா சீர்குலைக்கப்பட்டது? இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? முதல்ல அந்த 50 வருட ஆதிக்கம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டு அரசியலோட அந்த வரலாற்று சிறப்புமிக்க களத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு புறம் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அங்கம் வகிக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி. பல வருஷங்களா, பல தசாப்தங்களா இந்த இரண்டு கூட்டணிகள் தான் தேர்தல் களத்துல பிரதானமா ஒரு 2 ஹார்ஸ் ரேஸ் மாதிரி இருந்து வந்திருக்கு. மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள். இதுல 118 இடங்களை கைப்பற்றும் கட்சி தான் அறுதி பெரும்பான்மையோட மாநில அரசாங்கத்தை அமைக்க முடியும். இதுதான் பல வருஷங்களா இங்க இருக்கிற அடிப்படையான அரசியல் விதி. ஆனா இந்த முறை எதிர்பாராத விதமா களத்துல ஒரு புதிய மிகப்பெரிய சவால் உருவானது. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். தமிழக வெற்றி கழகம், அதாவது தவிகவின் வருகை. நடிகர் விஜய் தொடங்கின இந்த முற்றனும் புதிய கட்சி வேறு எந்த கூட்டணியிலையும் சேரல. 234 தொகுதிகளிலும் தனித்து களம் இறங்கி வழக்கமான அந்த இருமுனை போட்டிய ஒரு உண்மையான மும்முனை போட்டியா மாற்றி அமைச்சாங்க. இதனால தேர்தல் களத்துல வாக்குறுதிகளுக்கிடையே ஒரு பெரிய போரே நடந்ததுன்னு சொல்லலாம். ஆளுங்கட்சியான திமுக ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதி பட்டியலோட வந்தாங்க. இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள், பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள், ஏழைகளுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள். இப்படி ஏற்கனவே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற தங்களோட அந்த நலத்திட்ட மாடல முழுமையா நம்பி அவங்க களமிறங்குனாங்க. ஆனா அதிமுகவும் சற்றும் சளைக்கல. அவங்களும் ஒரு விரிவான தேர்தல் அறிக்கையை முன்வச்சாங்க. திமுகவை போலவே பெண்களுக்கும் வேலையற்றவர்களுக்கும் அதே 2000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை, அது மட்டும் இல்லாம கூடுதலா 10,000 ரூபாய் குடும்ப நிவாரணத் தொகை, உழைக்கும் பெண்களுக்கு 2 வீலர் வாங்க 25,000 ரூபாய் மானியம், அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு இலவச ஃப்ரிட்ஜ். இப்படி மிக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க. இப்ப தவைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த வழக்கமான இலவச பொருட்கள், உதவித்தொகைகள் அப்படிங்கிற பாதைய விட்டுட்டு நேரடியாக இளம் வாக்காளர்களை குறிவச்சாங்க. போதைப்பொருள் இல்லாத மாநிலம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி, எவ்வித பிணையமும் அதாவது கொலேட்ரல் இல்லாத கல்விக் கடன்கள், ஸ்டார்ட் அப் தொடங்க பிணையம் இல்லாத கடன்னு முற்றிலும் மாறுபட்ட வளர்ச்சியை மையப்படுத்திய ஒரு வாக்குறுதியை முன்வைத்தாங்க. இந்த தீவிரமான பிரச்சாரங்களோட முடிவு ஒரு சாதனை வாக்குப்பதிவுல கொண்டு போய் நிறுத்துச்சு. கற்பனை செஞ்சு பாருங்க, மாநிலம் முழுவதும் வியக்கத்தக்க வகையில 85.1% வாக்குப்பதிவு. இது தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகபட்சமான ஒரு பதிவு. முந்தைய 2021 தேர்தலை விட இது 11% அதிகம்னா பாத்துக்கோங்களேன். சுமார் 5,73,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள்ல தங்களோட வாக்குகளை பதிவு செஞ்சாங்க. ஒட்டுமொத்த வாக்காளர்களும், குறிப்பா முதல் முறை வாக்காளர்களும் எந்த அளவுக்கு ஆர்வமா திரண்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. வாக்குப்பதிவு முடிஞ்சதும் வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் உண்மையிலே ஒரு அரசியல் பூகம்பத்தை உருவாக்குச்சு. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்போட தரவுகளை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தாவேகா 98 முதல் 120 இடங்கள் வரை கைப்பற்றும்னு கணிக்கப்பட்டது. அதாவது ஆளுங்கட்சியான திமுகவிற்கு நேருக்கு நேர் இணையாகவும், அதே சமயம் அதிமுகவின் இடங்களை மிக கடுமையா பாதிக்கும் வகையிலும் இந்த தரவுகள் அமைந்தது உண்மையிலேயே பலரையும் வியப்புல ஆழ்த்திடுச்சு. சரி, இது எப்படி நிகழ்ந்தது? இதை நடுநிலையா புரிஞ்சுக்க இந்த மலை கவைக்கும் தரவுகளை கொஞ்சம் கவனிங்க. தவக கட்சி திமுகவின் முந்தைய வாக்குகள்ல 34%, அதிமுகவின் முந்தைய வாக்குகள்ல 32% தன்வசப்படுத்தியிருக்கு. இரு பிரதான கட்சிகளிடமிருந்தும் ரொம்ப கணிசமான வாக்குகள் பிரிந்து போயிருக்கு. இங்க மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் மக்கள் இப்படி மாறினாங்க? இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம், பழைய கட்சிகள் மீதான சோர்வு, ஒரு புதிய மாற்றுக்கான தேடல். 2வது,
18 முதல் 39 வயதுக்குட்பட்ட இளைஞர்களோட அந்த பெருமளவிலான ஆதரவு. 3வது, ரொம்ப முக்கியமா, பெண் வாக்காளர்கள் மத்தியிலே ஏற்பட்ட ஒரு மாபெரும் மாற்றம். உண்மையை சொல்லணும்னா தவு வேக சுமார் 38% பெண் வாக்குகளை கைப்பற்றியிருக்கு. வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களால கட்டமைக்கப்பட்ட அதிமுகவோட ஒரு வலுவான வாக்கு வங்கியா இந்த பெண் வாக்காளர்கள் இருந்து வந்தாங்க. ஆனா இப்போ அந்த வாக்கு வங்கி ஒரு பெரும் சவாலை சந்திச்சிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தவேகவிற்கு வாக்களித்தவர்கள்ல 77% பேர் நாங்க மாற்றத்திற்காகவே வாக்களித்தோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க. வெறும் 9% பேர் தான் விஜய் அப்படிங்கிற சினிமா பிரபலம் அந்த ஈர்ப்பால வாக்களித்திருக்காங்க. மக்கள் எவ்வளவு தெளிவா ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. ஆக்சிஸ் இந்தியா கணிப்புகளை பகுப்பாய்வு செஞ்ச ஒரு செய்தித் தொகுப்பாளர் ரொம்ப சரியா சொன்னாரு. இந்த எண்கள் தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பத்தையே குறிக்கின்றன அப்படின்னு. 1983க்கு பிறகு 50 ஆண்டுகால இருகட்சி ஆதிக்கத்தை இந்த அளவுக்கு உடைத்தெறிந்த ஒரு தேர்தலை ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களமே வியந்து பார்க்கிறது. மே 4ஆம் தேதி உண்மையான தேர்தல் முடிவுகள் வெளியாக காத்திருக்கிற அந்த வேளையில இந்த தரவுகள் எல்லாமே நமக்குள் ஒரு வலுவான சிந்தனைய விதைக்குது. பல தசாப்தங்களா ஆழமா வேரூன்றிய அசைக்கவே முடியாதுன்னு நினைச்சா அரசியல் கட்டமைப்புகளுக்கே இவ்ளோ பெரிய சவால் விடுக்க முடியும்னால் இந்தியாவின் ஒட்டுமொத்த எதிர்கால மாநில அரசியலுக்கும் இது என்ன செய்திய சொல்லுது? இந்த ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் சிந்திக்க வைக்கும் கேள்வியோட இந்த அலசலை நம்ம நிறைவு செய்வோம். யோசிச்சு பாருங்க.